முதல் பெண்ணு அங்க பார்த்தா யமுனை கரையில வந்து விஷமம் பண்ணான்னா, ரெண்டாவது பெண் பொய்கை கரையில விஷமம் பண்ணான்னா, மூணாவது பெண் அந்த தாமரை பொய்கை காளியனுடைய குளத்துல போய் நாட்டியம் ஆடினா என்னால தாங்கிக்க முடியலன்னு புகார் சொல்லிட்டு போனா, அவள்கிட்ட எல்லாம் இவ்வளவு விஷமம் பண்ண கண்ணன் உங்ககிட்ட என்னமா விஷமம் பண்ணான்னு கேட்டா பெரியாழ்வார் யசோதை. அந்த பெண் சொன்னா, என்கிட்ட விஷமமே பண்ண மாட்டேங்கிறான், அதான் பிரச்சனைன்னா. பெரியாழ்வார் யசோதை சொன்னா, விஷமம் பண்ணலன்னா நல்லது தானம்மா, பேசாம போயிட்டு வாயேன்னா. அது எப்படி? நான் கண்ணனை மனசார காதலிக்கிறேன், கண்ணனையே விரும்புகிறேன், ஒரு நாள் என்னை சந்திக்க வரேன்னு சொன்னான் கிருஷ்ணன். அதனால நானும் தோட்டத்தில் காத்திருந்தேன். காத்திருந்து காத்திருந்து கால் தான் வலிச்சது, கண்ணன் வரவே இல்லை. பார்த்திருந்து பார்த்திருந்து கண் பூத்து போச்சு, ஆனா கண்ணன் வரவில்லை. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு வந்தான். ஏன் தாமதம்னு கேட்டா, என்கிட்ட வந்து கதை சொல்றான். இந்த பனம்பழத்தை சாப்பிட்றதுக்காக பனந்தோட்டம் போனேன்னா, தேனுக்குன்னு அசுரன் இருந்தான். பிடிச்சேன், தூக்கினேன், அடிச்சேன், பனம்பழங்கள்லாம் கீழே கொட்டித்து நண்பர்களுக்கெல்லாம் கொடுத்தேன். இந்த கதை சொல்லிட்டு இருக்கானே ஒழிய என்ன ஏன் சந்திக்க வரலன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறான். அதுதான் பரவாயில்ல. இன்னொரு நாள் என்னை சந்திக்க வருவான்னு பார்த்தேன். அன்னைக்கு பார்த்தா எந்த தோளால தேனுக்கனை தூக்கி வீசினானோ அதே தோள்களால கோவர்தன மலையை தாங்கி பிடிச்சுன்னு நிக்கிறான். ஊரே அவனுக்கு கீழே கூடி இருக்கு. கிருஷ்ணன்ட்ட வந்து கஞ்சாடையில கேட்டேன், ஏண்டா தனிமேல என்ன பார்க்க வர என்ன, இங்க பார்த்தா மலையை தூக்கி வச்சு நின்னுட்டு இருக்க, ஊரே உன் பின்னாடி கூடி இருக்கு, என்ன நடக்கிறதுன்னு கேட்டேன். அப்ப சொல்றான், இல்ல இல்ல இந்திரன் கல்மழை பொழிஞ்சிருக்கான், எல்லாரையும் காப்பாத்த வேண்டாமா, அதுக்காகத்தான் இந்த கோவர்தன மலையை நான் குடையாக பிடித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நானா. அப்ப அந்த பெண் சொன்னாலாம், பாரு ஒரு நாள் என்னை ஏன் பார்க்க வரலன்னு கேட்டா பனந்தோட்டத்துக்கு போனேன், தேனுகாசுரனோட சண்டை போட்டேன், தாமதமாச்சுங்கிற. இப்ப என்ன பார்க்க வருவேன்னு பார்த்தா மலையை தூக்கி பிடிச்சிட்டு மழை முடியிற வரைக்கும் மழையை வச்சுட்டு இருப்பேங்கிற. என்னை எப்பதான் நீ பாத்துக்க போற, என்னை எப்பதான் காப்பாத்துவ அப்படின்னு கேட்டா அவன் சொல்றானா, எனக்கு உன்னை காப்பாத்துறத விட பசுமாட்டை காப்பாத்துறது தான் முக்கியம்ங்கிறான். பசுக்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுத்துட்டான். என்ன ஏற்றம்னா, கண்ணபிரான் அப்படியே எப்போதும் வருடி விட்டு வருடி விட்டு வருடி விட்டு அந்த பசுக்கள் ஏற்றம் பெற்றன. கண்ணனால் மேய்க்கப்பட்ட பசுக்கள். இன்னைக்கும் ஒரு கோசாலை பசுமாடை பார்த்தோம்னாலே உடனே நமக்கு யார் ஞாபகத்துக்கு வருவா? ராஜகோபாலனாக. கண்ணன்னு சொன்னா பசுமாடு, கண்ணனுடைய குழலோசை, கண்ணன் எப்படி மாடு மேய்ச்சான், இதான ஞாபகம் வருது. கிருஷ்ணனோட ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளும்படியாக பசுவுக்கு ஏற்றம் கொடுத்தான். ஆனா இந்த கோபிகைக்கு கண்ணனின் நாயகி அப்படிங்கிற ஸ்தானத்தை கொடுக்கல. அதனால நான் முடிஞ்சு போனேன். என்கிட்ட வந்து விஷமம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என் மேல சேத்த பூசிட்டு போனாலும் கண்ணன் கைப்பட்ட சேரு மேல பட்டுதேன்னு நான் சந்தோஷப்படுவேன். என் வஸ்திரத்தை திருடின்னு போனாலும் என் கண்ணன் தானே கொண்டு போனான். மனசையே கொண்டு போனவன் ஆடையை கொண்டு போனா என்னன்னு தான் நினைப்பேன். ஆனா அப்படிப்பட்ட கண்ணன் என்கிட்ட விஷமம் பண்ணாம என்னை போட்டு படுத்தின்னு இருக்கானே, இதை என்னால தாங்கிக்க முடியல. கொஞ்சம் கிருஷ்ணனை பார்த்தா என்னை வந்து சந்திச்சுட்டு போக சொல்லு, என்கிட்ட வந்து விளையாட சொல்லுன்னு அந்த பெண் சொல்லிட்டு போறா.